குழந்தைகளை கடத்துவது, பாலியலுக்குள்ள தள்ளுறது மட்டும் கிடையாது. அடம்பிடிக்கிற குழந்தைகளை கொன்று சமைத்து சாப்பிட்டு அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது. அதுலதான் மோடியும் சிக்கிருக்கு. 3 இடத்துல எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பெயர் வந்திருக்கிறது. வணக்கம் தோழர்களே. உலகத்தையே நடுங்க வைத்திருக்கிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதுல இன்னும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. குழந்தைகளை கடத்துவது, பாலியலுக்குள்ள தள்ளுறது மட்டும் கிடையாது. அடம்பிடிக்கிற குழந்தைகளை கொன்று சமைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். இதுல 3 முறை மோடியினுடைய பெயர் வந்திருக்கு. என்ன நடக்கிறது தொடர்? உலகத்தையே உழுக்கின ஒரு செய்தி என்னன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தாங்க. நெருக்கி போன ஜனவரி 30ஆம் தேதி 2026ல 2வது கட்ட எப்ஸ்டீன் ஃபைல ரிலீஸ் பண்ணுது அமெரிக்காவினுடைய நீதித்துறை. அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது. அதுலதான் மோடியும் சிக்கியிருக்கார். நெருக்கி 3 கோடி பக்கங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப 60 லட்சம் பக்கங்கள் வெளியிட்டு இருக்காங்க. 3 கோடி பக்கங்கள் இருக்கக்கூடும். அமெரிக்காவை பாதுகாக்கிற அல்லது அமெரிக்காவினுடைய அரசியல் சார்ந்த பக்கங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்க வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 3000த்திற்கும் அதிகமான வீடியோஸ் வெளியாயிருக்கு. வீடியோஸ் இவங்க இதுல எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 18 லட்சம் போட்டோஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்க? 2019ல இந்த எப்ஸ்டீனுடைய தற்கொலைக்கு பிறகு ஜெயில தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். 2019ல எப்ஸ்டீனுடைய தற்கொலைக்கு பின்னாடி அவருடைய ஒட்டுமொத்த தீவையும் அலசி ஆராய்ஞ்சு மின்னணு கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ரெக்கவரி பண்றாங்க. ரெக்கவரி பண்ணி அதை ஃபுல்லா கையில எடுத்து பார்க்கும்போது தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வெளியாயிருக்கு தொடர்கள். குழந்தைங்களை கடத்துவதும் பாலியலுக்குள் தள்ளுவதும். இந்த உலகத்துல இருக்கிற தலைவர்கள்லாம் அவங்களுடைய தீவுக்கு போகும்போது அவங்களுக்கு பாலியலா இந்த குழந்தைகளை தொழிலுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுடைய வயசு மிஞ்சி போனா 13, 14, 16, 17 அப்படின்ற வயசுக்குள்ளதான். பாருங்களேன். பாத்தீங்களா? மனசு ரொம்ப உருக்கல. இந்த குழந்தைங்க எல்லாம் பச்சை குழந்தைங்க. என்னங்க தெரியும் அவங்களுக்கு? கடத்திட்டு போய் பாலியல தள்ளிட்டு இந்த உலகத்திலே நான் தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய சினிமாக்காரங்க, தயாரிப்பாளர்கள், பெரிய அரசியல்வாதிகள், தங்களை பெரிய யோகியங்களா காட்டிக்கிட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் உள்ள போயிருக்கானுங்களே. இவங்க என்ன மாதிரியான மனுஷங்க என்று கேட்கிற அளவுக்கான சூழல் தானே இருக்குங்க. இந்த பச்சை குழந்தைங்க 12, 13, 14 வயசுல அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் இப்படி பாலியலா ஒரு பார்ட்டி நடத்தி அதுல இருக்கிற பணக்காரங்களுக்கு இந்த குழந்தைய பலி கொடுத்திருக்கீங்களே, இது என்ன மாதிரியான நியாயம்? இப்ப இதுல இவன் எவ்வளவு பெரிய ஆளா சம்பாதிச்சிருப்பான், எவ்வளவு பெரிய வலிமையான நெட்வொர்க் வச்சிருப்பான்னு பாருங்க. இதுல அதிர்ச்சிகரமான இன்னொரு ஆடியோ வெளியாயிருக்குங்க. என்ன ஆடியோ தெரியுமா? மைக்கேல் ஜாக்சனுடைய ஆடியோ. அதுல அவர் என்ன சொல்றாரு? ஒரு பெரிய மாஃபியா கிட்ட நான் மாட்டிட்டு இருக்கேன், என்ன கொல்ல போறாங்க, என்ன கொன்னுட்டு ஓவர் டோஸ்ல தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொன்னாங்க. மைக்கேல் ஜாக்சனுடைய மரணத்தை எப்படி சொன்னாங்க? அவர் ஓவர் டோஸ் எடுத்து மருந்தாலதான் செத்தாங்க சொன்னாரா? சொன்னாங்களா? அதே தான் அவர் போன்ல சொல்றாரு. நான் ஓவர் டோஸா மருந்து எடுத்துக்கிட்டதுனால செத்து போயிட்டேன்னு சொல்லி என்னை முடிச்சு விடுறதுக்கு பாக்குறாங்க. இப்ப நண்பர் கேட்கிறாரு, யாருங்க அப்படின்னு. அரசியல்வாதியா? இல்ல, அரசியல்வாதிகளை விட பெரியவர்கள், வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சனுடைய இந்த டெத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பூதாகரமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட்டுட்டே இருக்கு. இதுல அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, பெண் குழந்தைகளை கடத்திட்டு போயிடுறாங்க, அங்க வச்சு பாலியலா துன்புறுத்துறாங்க. இந்த அபியூஸுக்கெல்லாம் பிறகு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களை கொல்றாங்க, கொன்று புதைக்கிறாங்க, ஒண்ணு இல்லைன்னா சமைக்கிறாங்க. இதுல முழு ஒரு குழந்தைய சமைச்சு டேபிள்ல வைக்கிற போட்டோ அதிர்ச்சியை தந்திருக்கு. நான் காரணமா தான் போடல, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு முழு குழந்தைய சமைச்சு டேபிள்ல தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறானுங்க. என்னங்க நடக்குது? என்னங்க இப்படி இருக்கு உலகம்? இவ்வளவு கேடு கட்டதா அந்த உலகம்? முழுசு அந்த குழந்தைய சமைச்சு கொண்டு வந்து டேபிள்ல வச்சிருக்காங்க, ஒரு கோழியை வறுத்த வச்ச மாதிரி. பெரிய அதிர்ச்சியை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. உலகம் முழுவதும் இதை கண்டிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டால போய் செக் பண்ணீங்கன்னா அந்த போட்டோஸ் கிடைக்கும். நான் அதை போடல, எனக்கு அதை போடுற அளவுக்கு மனசு தைரியம் எல்லாம் கிடையாது, சகிக்க முடியலங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த குழந்தைங்களுக்கு பல பேருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைங்க எல்லாம் உயிரோட மாயமாயிருச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உயிரோட எப்படி மாயமாகும்? சின்ன சின்ன குழந்தைங்கள உயிரோடையும் மாயமாயிருச்சுங்க அப்படின்றாங்க. அப்ப சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போறது, அவங்க எங்க போனாங்கன்னே பேரண்ட்ஸ் தெரியாது. அங்கேயே அவங்கள வச்சு பாலியல் தொலை கொடுத்து பாலியலுக்குள்ள தள்ளுறது, தொழிலுக்குள்ள தள்ளுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கருவாயிருச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைய காணாமாக்கிறது. இல்ல இவங்க அடம் பிடிச்சாங்கன்னா இவங்களை கொண்டு கறி சமைச்சிருது, இல்லைன்னா புதைச்சிருது. ஒரு கொடூரமான ஒரு கதையாடல்ல கூட
சொல்ல அஞ்சுகிற ஒரு செயலை இந்த கும்பல் செஞ்சிருக்கு. இந்த கும்பலோடு தான் மோடி தொடர்புல இருந்திருக்காரு. 2017 இருந்து 2019 வரை அந்த ஆள் உயிரோட இருந்த காலத்துல மோடி அவர்களுடைய பெயர் ஒரு இடத்துல இல்ல 3 இடத்துல வந்திருக்கு. 3 இடத்துல எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பெயர் வந்திருக்கிறது. இன்னைக்கு உட்கார்ந்து சங்கி கும்பல் எல்லாம் யார் பேரை வேணாலும் உள்ள போட்டா போயிரும் அப்படின்றான். அமெரிக்காவினுடைய நீதித்துறை வெளியிட்டிருக்குல்ல, அதுல இருக்கான்றதான் பேச்சு. அதுல யார் பேர் இருக்கு, அதுல யாருடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏற்றப்பட்டிருக்குன்றதான் பேச்சு. நீ எதை வேணாலும் செஞ்சுட்டா அதெல்லாம் அப்படின்னீங்கன்னா அது வேற. இப்போ ஒரு சங்கி கும்பல் வேணும்னே ராகுல் காந்தி பேரை உள்ள தட்டுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்புற அளவுக்கு நாடு கிடையாது. 3 இடங்கள்ல மோடியுடைய பேர் வந்திருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எப்ஸ்டீனை வச்சுதான் அனில் அம்பானி பல ஆயிரம் கோடி ரூபாயை இந்திய அரசிடம் கடன் வாங்கிட்டு ஏமாத்திருக்காரு. பல ஆயிரம் கோடியை இந்திய அரசிடம் கடன் வாங்குறதுக்கு உதவுனது எப்ஸ்டீன் தான். அப்ப எப்ஸ்டீன் வந்து எவ்வளவு இன்ஃபுளுயன்சரா இந்தியாவினுடைய மோடி அரசாங்கத்துல இருந்திருக்காருன்னு பாருங்க. மோடி கூட ஏற்கனவே எப்ஸ்டீனை பேச வச்சது அனில் அம்பானி அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் போன வீடியோல. அவர் தான் இவ்வளவு வேலையை இழுத்து விட்டு இவ்வளவு வேலையை பார்க்க வச்சிருக்கிறார். எப்ஸ்டீனுடைய இடத்துல 3 இடம்ன்றல ஏற்கனவே ஒரு இமெயில் சிக்கிச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இஸ்ரேல்ல ட்ரம்புக்காக ஆடியும் பாடியும் சாதிச்சு கொடுத்துட்டாரு மோடி அப்படின்னு ஒரு இமெயில் பார்த்தோம். இது ரெண்டும் டெக்ஸ்ட் மெசேஜ், டெக்ஸ்டா அடிக்கப்பட்ட மெசேஜ். யாருடைய இதுல இருந்து வெளியாயிருக்கு அப்படின்னா ட்ரம்போடைய நெருக்கமான மிக மிக நெருக்கமான ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அவரோட ஊழியர்கள ஒருத்தர் ஸ்டீபன் பேனன் அப்படின்னு ஒருத்தர். இந்த ஸ்டீபன் பேனன் தான் அவருடைய இடத்துல இருந்து தான் டெக்ஸ்ட் போயிருக்கு இவங்களுக்கு. அப்ப இதுல என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங். மோடி மீட்டிங் உண்மையிலே நல்லா இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவரும் நம்ம கூட சரின்ட்டாரு, நம்ம கூட வேலை பார்க்க ஒத்துக்கிட்டாரு. அவருக்கும் சீனா தான் எதிரின்னு சொல்றாருன்றதெல்லாம் அந்த இதுக்குள்ள வருது. எதுக்காக, ஏன், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் ஒரு பாலியல் குற்றவாளியோட பேசணும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா பேசியிருக்காரு. பேசி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மோடியுடைய சார்பாக ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். மோடி ஆன் போர்டு, வி ஷுட் மீட் வித் மோடி. நம்ம கட்டாயமா வந்து மோடியை பார்த்தாகணும், சந்திச்சாகணும் அப்படின்றான். எதுக்கு சந்திக்க போறீங்க, ஏன் சந்திக்கணும், யாருக்காக சந்திக்கிறீங்க, அதனால இந்தியாவுக்கு என்ன பலன்? ஒண்ணுமே இல்ல. இந்த 3 மெசேஜ் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டிருக்கு. மோடி கும்பல் தான் கொஞ்சம் கூட கூச்சலாச்சல் இல்லாத கும்பலுங்க. இந்தியாவிலேயே சொந்த நாட்டு பெண்களையே 16 வயசு 17 வயசு குழந்தைங்களை கை வச்ச கும்பல் தானே இது. இந்திய அரசியல் கட்சிகளே பாலியலாக அதிகமான குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகளை தண்டிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்கிற கட்சியும் பாஜக தானே. இவங்க என்ன அரசியல் அறத்தோடு ஒரு குற்றச்செயலை சரி பண்ணுவாங்க? மறப்பானுங்க, இல்லவே இல்லன்னு ஊண்டுவானுங்க, இல்ல நம்ம கதறிட்டு இருப்போம், அவங்க அண்டுக்காம வேலையை பார்ப்பான். அதனால நெஞ்சு துணிச்சல் அதிகம் மோடி குரூப்புக்கு. அந்த வேலையை செய்வாங்க. யாத்தையுமே கண்டுக்க மாட்டேன், நீ கத்திட்டு இருடா, எனக்கு என்ன, நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு கடந்து போவானுங்க. பாத்துக்கிட்டே இருங்க, பாருங்களேன். பாத்தீங்கல்ல, 1 மெயில், 2 டெக்ஸ்ட் மெசேஜ், அதுதான் இப்ப போட்டிருக்கோம். இதுக்கு இடையில ஒரு பிரஸ் மீட் மிக சமீபமா 2-3 நாளைக்கு முன்னாடி நடக்குது அமெரிக்கால. அந்த பிரஸ் மீட்ல நீங்க இத்தனை 1000 பெண்களினுடைய போட்டோஸ் வெளியே போட்டீங்க, வீடியோஸ் வெளிவந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறார்கள். உண்மைதானங்க. 2005 இவர் மேல முதல்ல கேஸ் வருது. இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டை ஒரு குழந்தை கொடுக்கறாங்க 2005. அதுக்கப்புறம் தான் இவர் மேல கேஸ் போடப்படுது. இவரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. 18 மாசம் ஜாலியா இருக்கிறாரு, உள்ளேயே தெரிஞ்சிட்டாரு, வெளியே தான் இருக்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிறத காட்டப்படுகிறது, ஜாலியா இருக்காரு. அவர் மேல பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அமெரிக்க அரசு. அதுக்கு பிறகு அவர் வெளியேறி ஜாலியா இருக்காரு. அதுக்கு பிறகு மொத்தமா வந்து பத்திரிகைக்காரங்க களமிறங்குறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் பேச வைக்கிறாங்க, ட்ரம்புக்கு எதிராக நிறுத்துறாங்க. ஆனா அது பெருசா எடுபடல. ஏன்னா அதிகார வர்க்கத்தின் உச்சத்துல இருக்கிறவர் ட்ரம்ப், பெருசா எடுபடல. அந்த பெண்கள்லாம் தங்களுடைய போட்டோ வச்சு இது நான் 18 வயசுல, 14 வயசு, 17 வயசு, 16 வயசுன்னு சொல்றாங்க. பாருங்களேன். I was 14 years old. I was 16 years old. I was 16. 17. 14 years old. This is me. This was me. This is me. When I met Jeffrey Epstein. This is me. When I met Jeffrey Epstein. பாத்தீங்களா, மனசு எவ்வளவு வலிக்குது. இவங்க என்ன மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. இதத்தாங்க பேட்டியா கேட்கிறாங்க. உடனே ட்ரம்ப் அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அமெரிக்காவில் எக்கச்சக்கமான மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு, நான் அதை பத்தி தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க சிஎன்என்ல இருந்து தொலைக்காட்சி சேனல்ல இருந்து ஒரு பொண்ணு பேட்டி கேட்க போறாங்க. அவங்ககிட்ட பார்த்தேன்னா, நானும் உங்களை 10 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு முறை கூட நீங்க சிரிச்சதே கிடையாது, நீங்க யங்ஸ்டர் தானே, இளம்பெண் தானே, நீங்க ஏன் சிரிக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க பொய்யா சொல்றீங்க, உங்க நிறுவனமும் பொய்யான நிறுவனம், கேவலமான நிறுவனம், நீங்க ஒரு கேவலமான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் தூக்கி வெளியே தள்ளுங்க அப்படின்றாரு. இந்த அம்மா நறுக்குன்னு கேட்டுச்சு, பாலியல் குற்றம் செஞ்சுட்டு தப்பிச்சவர் தானே நீங்க அப்படின்னு, பாலியல் குற்றம் செஞ்சு தப்பிச்சிட்டவங்க தானே அப்படின்னு அவங்க கேட்க அசிங்கப்பட்டு போனா இந்த ஆளு பாருங்க. No wonder CNN has no ratings because of people like you. You know, she's a young woman. I don't think I've ever seen you smile. I've known you for 10 years. I don't think I've ever seen a smile on your face. You know why? You know why you're not smiling? Because you know you're not telling the truth, and you're a very dishonest organization, and they should be ashamed of you. Okay, go ahead. Survivors of a sexual abuse or healthcare. Thank you, press. Thank you, press. Thank you. Thank you, press. Thank you, press. Let's go, start moving. Thank you. பாத்தீங்களா, முடிஞ்சிச்சு, எல்லாரும் கிளம்புங்க, பத்திரிகை சந்திப்பு முடிஞ்சிச்சு, கிளம்புங்க அப்படின்றாங்க. மோடி பதில் சொல்லணும், இதுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லணும். இன்றைக்கு நாடாளுமன்றத்துல கடுமையான போராட்டம் நடந்திருக்கு. மோடியோடைய படத்தையும் எப்ஸ்டீன் படத்தையும் கையில வச்சுட்டு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள கடுமையான போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. எது நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க கடந்து போவீங்களா? அப்புறம் எதுக்கு நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்லுங்க என்று நாடாளுமன்ற வளாகத்தை உலுக்கி இருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். பாருங்க. இது மட்டும் இல்லங்க, இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. டெல்லியில இளைஞர் காங்கிரஸோட தலைமையில ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினரும் ஒன்று சேர்ந்து கடுமையான போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். பேரிகார்ட்லாம் தாண்டி முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. நாங்க பார்லிமெண்டை நோக்கி நடைபயணம் போவோம்னு பேசியிருக்கிறாங்க. கடுமையான போராட்டத்தை செய்ய ரெடியா இருக்கிறாங்க. எல்லா யோகிதனத்தையும் பண்ணுவீங்க, பாலியல் குற்றவாளிகளோட தொடர்புல இருப்பீங்க, ஆனா எந்த தகவலையும் இந்தியாவில் இருக்கிற மக்களோட பகிர்ந்துக்க மாட்டீங்கன்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கடுமையான போராட்டத்தை டெல்லியில நடத்திட்டு இருக்காங்க. இந்த சமூகம் எவ்வளவு அழுக்கடைஞ்ச கேவலமான ஒரு சமூகம்னு புரியுது. பச்சை குழந்தைங்களை கடத்திட்டு வந்து பாலியல் குற்றவாளியாக்கி அவங்களை கொன்னு சமைச்சு சாப்பிடுற ஒரு மிருகத்தனமான மக்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு.